ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வால்யூம் 2 சாப்டர் 12 ப்ராபபிலிட்டியில் இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். இஃப் 2 coins are tossed simultaneously, then find the probability of getting first question 1 head 1 tail னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின் அட்மோஸ்ட் 2 tailsனு கொடுத்துருக்காங்க. இது நம்ம 10th படித்த ப்ராபபிலிட்டி சம் தான். 10th நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியேவும் போடலாம். இல்லை நம்ம ஹையர் செகண்டரி லெவலில் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து மார்க் தருவாங்க. இது ஆக்சுவலாக 2 மார்க் கொஷின் தான். உங்களுக்கு 10th வந்து இது ஒரு கொஷின் மட்டுமே 2 மார்க் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஹையர் செகண்டரி லெவலில் வந்து 2 கொஷினும் சேர்த்தே நமக்கு 2 மார்க்கில் தான் தருவாங்க. சரியா? ஸோ நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் இதுக்கு நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம் இல்லையா? 2 காயின் டாஸ் பண்ணுறதுக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம்? ஹெட் வரும், ஹெட் டெயில் வரும், டெயில் ஹெட் வரலாம், டெயில் வரலாம். ஸோ 4 காம்பினேஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ஆஃப்எஸ் வந்து நமக்கு 4னு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 1 head 1 tail வரதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 10th லெவலில் நம்ம எப்படி எழுதுவோம், இப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம் இல்லையா? லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 1 head 1 tail அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஏ என்னங்கிறத அந்த செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். 1 head 1 வர காம்பினேஷன் வந்து எத்தனை காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும்? 2 காம்பினேஷன் தான் கிடைக்கும். ஹச்டி ஒரு காம்பினேஷன், டிஹெச் ஒரு காம்பினேஷன். இதில் தான் நமக்கு ஒரு ஹெட் ஒரு டெயில் வர காம்பினேஷன் வருது இல்லையா? அப்போ ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்குள்ள ஹச்டி டிஹெச்னு எழுதிக்கணும். என் ஆஃப் ஏ வந்து நமக்கு இதில் 2 காம்பினேஷன் வரதுனால 2 போட்டாச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன ஃபார்முலா? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ 2/4னு போட்டு 1/2. இவ்வளோ தான் இதோட ஆன்சர். இது எல்லாமே நீங்கள் 10th படித்த ப்ராபபிலிட்டி தான். சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் வந்து அட்மோஸ்ட் 2 tailsனு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அடுத்தது லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 tails அப்படின்னு போடணும். அட்மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை, அட்மோஸ்ட், அட்லீஸ்ட் இப்படிலாம் வார்த்தை வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? அட்மோஸ்ட்னா அதிகபட்சம், அவ்வளோதான் ரேஞ்ச், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு கீழே எவ்வளோ வேணாலும் வரலாம். இப்படி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம், அவ்வளோதான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே நமக்கு வந்து அளவுடு கிடையாது. அப்போ அட்மோஸ்ட் 2னா என்ன அர்த்தம்? 2 வரைக்கும் தான் நமக்கு ரேஞ்சு. 2க்கு தாண்டி போகக்கூடாது. 2 விட கம்மியாக இருக்கலாம். 2 விட கம்மினா என்னென்னலாம் வரலாம்? 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். இது எல்லாமே டெயில் காம்பினேஷனுங்கிறதுனால 0 டெயில் வரலாம், 1 டெயில் வரலாம், 2 டெயில் வரலாம். சரியா? 0 டெயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெயிலே இல்லைன்னு அர்த்தம். டெயிலே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஹெட்டாக வர காம்பினேஷன். எல்லாமே ஹெட் வரணும்னா ஹச் ஒரு காம்பினேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெயில் வரணும். ஒரு டெயில் வரணும்னா என்னென்னலாம் வரலாம்? ஹச்டி ஒரு காம்பினேஷன் வரும், டிஹெச் ஒரு காம்பினேஷன் வரும். 2 டெயில்னா ஒரே காம்பினேஷன் தான் இருக்குது, டிடி வரும். ஸோ இந்த பிங்கிறது ஃபுல்லாக நமக்கு சாம்பிள் ஸ்பேஸே கிடச்சிருச்சு. ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 4. இப்போ பி ஆஃப் பி என்ன வரும்? என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 4/4னு போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஸோ இப்படியும் நீங்கள் சம் போடலாம். இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி இது கொஞ்சம் லென்த்தி வே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவாங்க. இப்படி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சாம்பிள் ஸ்பேஸ் இது ரெண்டும் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த இதுக்கு வந்து வரணும். இப்போ இதை ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு போட்டு ப்ராக்கெட் போட்டு நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. 1 head and 1 tail கேட்டிருக்காங்க. இந்த 1 head 1 tailல நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணியே எழுதிக்கலாம். 1 head 1 tail வர காம்பினேஷன் ஹச்டி ஒரு காம்பினேஷன், டிஹெச் ஒரு காம்பினேஷன். ஸோ 2 காம்பினேஷன் நமக்கு கிடைக்குதா? அதனால மேலே வந்து 2 போட்டுட்டோம். கீழே எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் போடுவோமா? இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து நமக்கு 4. அப்போ 2/4னு வரும். கேன்சல் பண்ணோன்னா 1/2னு வந்துடும். சரியா? செகண்ட் கொஷின் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் 2 tails. இப்போ நான் சொன்ன மாதிரி அட்மோஸ்ட் 2 tailsனால் என்ன அர்த்தம்? 0 டெயில் வரலாம், 1 டெயில் வரலாம், 2 டெயில் வரலாம். இதை நான் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் இப்படி போட்டு கூடியும் போடலாம். இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். நமக்கு 4 காம்பினேஷன். 0 டெயிலுங்கிறது ஹச் ஒரு காம்பினேஷன் வரும், 1 டெயிலில் 2 காம்பினேஷன் வரும், 2 டெயிலில் ஒரு காம்பினேஷன் வரும். அப்போ மொத்தமாக 4 காம்பினேஷன் வரும். டினாமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அதுவும் நமக்கு 4 தான். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. இப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டாலும் உங்களுக்கு 2 மார்க்கு தாராளமாக கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும், என் ஆஃப் எஸும் எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.